தனியார் கல்லூரி ஓட்டுநரின் தலையில் கல்லை போட்டு கொலை. வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே உள்ள ரெட்டியார்பட்டி பகுதியில் குடியிருந்து வருபவர் குருசாமி மகன் பாலசுப்பிரமணி. இவர் தனியார் கல்லூரியில் பேருந்து ஓட்டுநராக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் இன்று காலை இதே பகுதியில் கரூரைச் சேர்ந்த சின்னையா என்பவரின் நிலத்தில் கிணற்றில் பாலசுப்பிரமணி பலத்த காயத்துடன் உயிரிழந்த நிலையில் கிடந்தார். இதை பார்த்த தோட்டத்தில் வேலை பார்த்த நபர்கள் தகவல் அளித்ததின் பெயரில் அங்கு சென்ற கன்னிவாடி காவல்துறையினர் பாலசுப்பிரமணியின் பிணத்தை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். போலீசார் விசாரணையில் பாலசுப்பிரமணியத்தை அப்பகுதி நிலத்தில் ஊன்றப்பட்டிருந்த சர்வே கல்லை எடுத்து தலையில் தாக்கி கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் கிணற்றில் வீசி சென்றதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இவரை யார் கொலை செய்தார்கள், எதற்காக கொலை செய்தார்கள் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.